தெர்மல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மேட்டர். இந்த சாப்டர் வந்து இந்த என்டயர் டிவிஷன ஃபுல்லா நம்ம ரிவைஸ் பண்ணுவோம் சரியா? அதில இன்னைக்கு பார்ட் 1. பார்ட் 1ல வந்து அக்கார்டிங் டூ த சிலபஸ் டிஃபைன் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஹால்ஃப் ஆஃப் தி சிலபஸ் முடிக்கணும். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, மோஸ்ட்லி என்சிஇஆர்டி எல்லாத்துக்கும் சேர்த்து ரிவைஸ் பண்ணிடுறேன். ஏன்னா பார்ட் 2ல நான் என்ன பண்ணலாம்னா, நம்ம பிஒய்க்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். சரியா? அண்ட் போன கிளாஸ்லாம் நம்மளுக்கு அந்த ஸ்டைலஸ்ல ஒரு லேக் பிரச்சனை இருந்துச்சுல, கண்டிப்பா இந்த கிளாஸ் வராது. ஏன்னா என்ட்ட ஸ்டைலஸே இல்ல. சரியா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிக்கலாம். தெர்மல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மேட்டர். தெர்மல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மேட்டர்ல நம்மளுக்கு என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்கு? இன்ட்ரோ இருக்கு. இன்ட்ரோல நம்மளுக்கு வந்து மெயினா ஹாட்னஸ் ஆஃப் பாடி அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் குடுத்துட்டு, அதுலேருந்து டெம்பரேச்சர்னா என்னன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டைரக்ட்டா டெம்பரேச்சர் அண்ட் ஹீட்டுக்கு போயிடலாம் சரியா? த குவான்டிட்டி தட் மெஷர்ஸ் தி ஹாட்னஸ் ஆஃப் அ பாடி இஸ் டெம்பரேச்சர் சரியா? அதில இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்னா, ஹீட் அப்படிங்கிறது என்னன்னா, ஹீட்டுங்கிறது எப்பவுமே எனர்ஜி இன் டிரான்சிட் சரியா? பாடி கன்டெயின்ஸ் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்படின்னு நம்மளால ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வர முடியாது. பாடி 1லேருந்து பாடி 2க்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ ஹீட் இஸ் ஆல்வேஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் பிட்வீன் 2 சிஸ்டம்ஸ் சரியா? ஸோ இதில வந்து வெர்ச்சு ஆஃப் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னால மட்டுமே நடக்கிற எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் தான் ஹீட்டுங்கிறது. இதுக்கான எஸ்ஐ யூனிட் என்னது? எனர்ஜிக்கான எஸ்ஐ யூனிட் ஜூல் தான். ஸோ இதோட எஸ்ஐ யூனிட்டும் ஜூல் தான். டெம்பரேச்சரோட யூனிட் என்னது? டெம்பரேச்சருக்கு நம்ம கெல்வின் அப்படிங்கிற யூனிட் யூஸ் பண்றோம். அதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் யூனிட். பட் நம்ம செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட் அதோட சேர்த்து ரேங்கைன் அப்படின்னு பல டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு டெம்பரேச்சர் ஸ்கேல குடுத்தா, இன்னொரு டெம்பரேச்சர் ஸ்கேலுக்கு நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியணும். ஸோ கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபாரன்ஹீட் டூ செல்சியஸ் மட்டும் தான் என்சிஇஆர்டில குடுத்துருக்காங்க. அந்த கன்வர்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு என்சிஇஆர்டி வழியா அது ஒண்ணு தான் தெரியும். பட் ஸ்டில் ஜேஇல வந்து அவங்க எது வேணாலும் கேட்கலாம். அத எப்படி சால்வ் பண்றது? 2மே லீனியர் ஸ்கேல் தான். ஸோ நீங்க 2த்தோட ஸ்லோப்பையும் ஈக்குவேட் பண்ணா போதும். சரியா? 2தோட ஸ்லோப் வந்து சேமா தான் இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸோட ஸ்லோப் சேமா தானே இருக்கும். எந்த யூனிட்ல நீங்க மெஷர் பண்ணாலும் ஸ்லோப் சேமா தான் இருக்கும். ஸோ நீங்க 2ஓட ஸ்லோப்பையும் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஸ்லோப், செகண்ட் ஒன்னோட ஸ்லோப்பை ஈக்குவேட் பண்ணா உங்களுக்கான அன்னோன் வேரியபிள்கான ஆன்சர் வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணும்போது டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் -32 டிவைடட் பை 180 ஈக்குவல்ஸ் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் டிவைடட் பை 100 குடுத்துருக்காங்க. இது இன்னும் சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா, டெம்பரேச்சர் இன் ஸ்கேல் 1 மைனஸ் லோயஸ்ட் யூனிட் இன் ஸ்கேல் 1 டிவைடட் பை temperature in scale 1 minus highest unit in scale 1 is equal to same temperature in scale 2 lowest unit in scale 2 அது மாதிரி எல்லாம் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்னது நம்மளுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அண்ட் அப்சல்யூட் டெம்பரேச்சர் சரியா? ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு அது இது வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப தியரிட்டிக்கல். ஸோ நான் என்ன பண்ணுவேன், பேராகிராஃப் வழியா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைன்ஸை நான் டேரெக்டாக ரீட் பண்ணிடுவேன் சரியா? Okay. Liquid in glass thermometers show different readings for temperatures other than fixed points because of differing expectant properties. A thermometer that uses gas, however, gives the same readings regardless of which gas is used. என்ன சொல்ல வராங்க, நம்ம லிக்விட் யூஸ் பண்ணா அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ் கொடுக்கும். பட் கேஸ் யூஸ் பண்ணா நம்மளுக்கு எந்த மாதிரியான எந்த கேஸ் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கான சேம் ரீடிங் தான் வருது. இதுக்கான காரணம் என்னன்னா, எல்லா கேஸும் சேம் டெம்பரேச்சர் சேஞ்சுக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் காமிக்கும். அது நம்ம எப்படி சொல்லலாம்? பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி இருக்குல்ல. ஸோ ப்ரெஷர் நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுருந்தோம்னா டெம்பரேச்சர் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்க்கு எந்த கேஸாக இருந்தாலும் சேம் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் சேஞ்ச் தான் காமிக்கும். ப்ரொவைடட் எல்லா கேஸுக்கும் சேம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருந்துச்சுன்னா. அண்ட் இது வந்து எப்போவுமே நம்ம ட்ரூன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். எல்லா கேஸும் ஐடியலாக இருக்கணும்னு எந்த கண்டிஷனும் இல்லைல்ல. ஸோ ரியல் கேஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது லோ டென்சிட்டி கேஸ் இதை ஒபே பண்ணுது சரியா? அண்ட் தென் இது மெயினாக வந்து நம்மளுக்கு இந்த கிராஃப் முக்கியம். கிராஃப் எங்கே இருக்குது? -273.15ல வந்து கிராஃப் இஸ் அப்ரோச்சிங் லைக் ப்ரெஷர் இஸ் அப்ரோச்சிங் டு 0. அந்த temperature at which volume of gas is considered to be 0 is called as lowest temperature. அது 0 Kelvin. ஓகே. இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? பிவி ஈக்குவல் டு என்ஆர்டின்னு வச்சு டிஃபைன் பண்ணுறோம். இதில் ஆறுங்கிறது என்னது? அதுதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் கான்ஸ்டன்ட். இங்கே வந்து அது 8.31 ஜூல் per மோல் கெல்வின். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு நம்மளுக்கு? இந்த லோவஸ்ட் டெம்பரேச்சர் சொன்னால அது பேர் அப்சல்யூட் 0. ஓகே ஃபைன். இப்போ எந்த டெம்பரேச்சர் ஸ்கேல் நம்ம டிஃபைன் பண்ணுறதுனாலும் அப்சல்யூட் 0 டிஃபைன் பண்ணிடுவோம் சரியா? அதுக்கப்புறம் ஐஸ் பாயிண்ட், அப்புறம் ஸ்டீம் பாயிண்ட். ஐஸ் பாயிண்ட்டுக்கு அது என்னது? ஐஸ் மெல்ட் ஆக ஆரம்பிக்கிற அந்த பாயிண்ட். நம்ம செல்சியஸில் பார்த்தா 0 டிகிரி செல்சியஸ். ஸ்டீம் பாயிண்ட்டுங்கிறது வாட்டர் எவாப்ரேட் ஆகிற பாயிண்ட். அது என்னது? 100 டிகிரி செல்சியஸ். இதே கெல்வினில் பார்த்தா 273.15 கெல்வின், அங்கே 373.15 கெல்வின். நம்மளோட ஃபாரன்ஹீட்டில் பார்த்தா 32 ஃபாரன்ஹீட்லேருந்து 212 ஃபாரன்ஹீட் வரைக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? சைஸ் யூனிட் இன் கெல்வின் அண்ட் செல்சியஸ் டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ் ஆர் சேம். அதனால இது ரெண்டுத்தோட கன்வர்ஷன் நீங்கள் சேம் இந்த 2 டெம்பரேச்சர் ஸ்கேல் யூனிட்லையும் நீங்கள் கன்வர்ஷன் ட்ரை பண்ணாலும் ஸ்லோப் ஈக்குவேட் பண்ணால் உங்களுக்கு வர ஈக்குவேஷன் தான் டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் +273.15. நெக்ஸ்ட் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்.
தெர்மல் எக்ஸ்பான்ஷன் என்ன சொல்ல வராங்க? ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறாங்க ஃபர்ஸ்ட். என்ன எக்ஸாம்பிள்? "You may have observed that sometimes sealed bottles with metallic lids are so tightly screwed that one has to put the lid in hot water for some time to open it." அப்டின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு நார்மலா இருக்கிற ஒரு ஜாரோட லிட் ஓப்பன் பண்ண கஷ்டமா இருந்தா, அத நம்ம ஹாட் வாட்டர்ல போட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண ஈஸியா இருக்கு. ஏன்? ஏன்னா நம்மளுக்கு அந்த மெட்டாலிக் லிட் இருக்கு. இன்கேஸ் ஜார் வேற மெட்டீரியல்ல பண்ணியிருந்தா, மெட்டாலிக் லிட் இருக்கும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆயிடுது. டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது. லைக் கிளாஸ் ஜாருக்கு ஒரு மெட்டாலிக் லிட் இருந்தா, கிளாஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுற ரேட்ட விட நம்மளோட லிட் இன்னும் ஃபாஸ்ட்டா எக்ஸ்பேண்ட் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு கேப் கிடைக்கிறதுனால ஈஸியா நம்மளால ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு குடுத்துருக்காங்கன்னா, தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட்க்கு. தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கான்செப்ட்ல நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா என்னன்னா, நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டாலிக் பிளேட் எடுத்துட்டு அதுல ஒரு ஹோல் இருக்குன்னா, நம்ம ஹீட் பண்ணா ஹோல் எக்ஸ்பேண்ட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் வந்து மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் ஆகுற காரணத்தால ஹோல் அப்படியே கான்ட்ராக்ட் ஆயிடும். அந்த ஓட்டை அப்படியே குட்டியாயிடும்னு நினைப்பாங்க. அது தப்பு. எனி 2 பாயிண்ட்ஸ் டேக்கன் இன் தி மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் ஆகும். அது 2த்துக்கும் நடுவுல இருக்கிற லென்த் வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் ரேட்ல எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கு தான் நம்மளுக்கு ஆல்ஃபா, டெல்டா டி குடுத்துருக்காங்க. ஓகே. லென்த் பார்த்தா ஆல்ஃபா 1 டெல்டா டி, ஏரியா பார்த்தா 2 ஆல்ஃபா 1 டெல்டா டி, வால்யூம் வந்து 3 ஆல்ஃபா 1 டெல்டா டி. இந்த ரேட்ல எக்ஸ்பேண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்னது? நம்மளுக்கான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் பார்த்தோமா? இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா இருக்கணும்னு எந்த கிரைட்டீரியாவும் இல்ல. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷனே டிபெண்டன்ட் ஆன் டெம்பரேச்சரா இருக்கலாம். இன்கேஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சரா இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணணும்? ஆல்ஃபா டிடி போட்டு இன்டகிரேட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு மெட்டீரியலுக்கான கோஎஃபிஷியன்ட்ஸும் குடுத்துருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஏன்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது நம்மளால. நெக்ஸ்ட் வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் வந்து ரொம்ப எப்படி சொல்றது? ரொம்ப வியர்டா அதோட ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். இனிஷியலா வாட்டர் சூடு பண்ணாலும் கான்ட்ராக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதோட வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். தெரியுதா? அதனால தான் கிராஃப் ஒரு மாரி இங்க கீழ போது. இந்த இடத்துல கிங்க் ஏன் குடுத்துருக்காங்கன்னா, அது ரொம்ப தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இங்க பாருங்க 1.0013க்கும் 1.04 லைக் நியர்லி எவ்ளோ? இன்டூ 10 பவர் 2 டைம்ஸ் அதிகமா இருக்கும். 1 டூ 10 பவர் 2 டைம்ஸ் அதிகமா இருக்கு இந்த ஸ்கேல். ஸோ அவ்ளோ தூரம் இன்கிரீஸ் காமிக்கிறதுக்காக ஒரு கிங்க் காமிச்சிருக்காங்க. இங்கேயும் அதுக்கான டெம்பரேச்சருக்கான ரெஸ்பெக்டிவ் கிங்க் காமிச்சிருக்காங்க. கிங்க்னா அந்த சிக்ஸாக் லைன் போட்டிருக்கல கிராஃப்ல. அது பேர் தான் கிங்க். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இந்த இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஃப்ரீசிங் ஆஃப் லேக். ஃப்ரீசிங் ஆஃப் லேக் வந்து எக்ஸ்பிளிசிட்டா அதுலேருந்து டைரக்ட் கொஸ்டின் வரல என்னைக்கும். ஜேஇல டைரக்ட் கொஸ்டின் வந்தது கிடையாது. பட் ஸ்டில் லேக் எப்பவுமே இந்த பாண்ட் வுட் ஃப்ரீஸ் ஃப்ரம் பாட்டம் அப் அண்ட் டிஸ்ட்ராய் மச் ஆஃப் அனிமல் பிளான்ட் லைஃப். ஆக்சுவலி இன்கேஸ் இந்த வாட்டரோட இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்னா, நம்மளுக்கு பாண்ட் ஃப்ரீஸ் ஆகும்போது, இல்ல பாண்ட் இல்ல லேக் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா, அது பாட்டம்லேருந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். பாட்டம் சைட்லேருந்து ஃப்ரீஸ் ஆனா என்ன ஆகும்? அப்படியே டாப் எப்பவுமே கோல்டாவே இருக்கும். லைக் அ அதனால கீழேருந்து ஆரம்பிச்சு டாப் வரைக்கும் ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிடும் லேக். பட் என்ன மோஸ்ட் ஆஃப் தி வின்டர் சீசன்ல என்ன ஆகும்னா, லேக்கோட டாப் மோஸ்ட் சர்ஃபேஸ் மட்டும் தான் ஃப்ரீஸ் ஆகும். அந்த டாப் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம், பாட்டம் சைட்ல ஃபுல்லா என்ன ஆகும் நம்மளுக்கு? ஹீட் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சுரும். மேல தான் ஃப்ரீஸ் ஆகி அந்த லேயர் கவர் ஆயிடுச்சுல. ஸோ கீழ ஹீட் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சதுனால, உங்களுக்கு அந்த ஃப்ரீஸ் ஆகுற ரேட் ரொம்ப கம்மியாயிடும். அதனால இந்த ஃபிஷ்ஷு பிளஸ் அக்வாட்டிக் அனிமல்லாம் சாகாது. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வாட்டர் இந்த மாதிரியான வியர்ட் ப்ராப்பர்ட்டி ஃபாலோ பண்ணாம இருந்துருச்சுன்னா, இந்நேரம் இந்த பிளான்ட் லைஃப் எதுவுமே அதாவது அக்வாட்டிக் லைஃப் எதுவுமே உயிரோட இருந்திருக்காது. ஓகே. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் போவோமா? இந்த இடத்துல தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்டின்னா என்னன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்? டெல்டா எல் பை எல்ன்னு பார்த்தோமா? அதே மாரி டெல்டா எல்லுங்கிறத இன்கேஸ் டெம்பரேச்சர் மூலியமா நம்ம எப்படி அ ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஆல்ஃபா இன்டு டெல்டா டி கரெக்ட்டா? ஸோ ஆல்ஃபா இன்டு டெல்டா டி டிவைடட் பை இனிஷியல் லென்த் தான் தெர்மல் ஸ்ட்ரெஸ். ஓகே. ஓகே. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷோ தட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ரெக்டாங்குலர் ஷீட் இஸ் ட்வைஸ் ஆஸ் இட்ஸ் லீனியர் எக்ஸ்பான்ஷன். ஓகே. இப்போ இங்க ஒரு ரெக்டாங்குலர் ஷீட், ரேண்டம் ரெக்டாங்குலர் ஷீட் எடுத்துக்கிறாங்க. அதோட ஏரியா எக்ஸ்பான்ஷனோட கோஎஃபிஷியன்ட் வந்து நியர்லி ட்வைஸ் ஆஸ் த லீனியர் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ எடுத்தோம்னா, டெல்டா ஏ என்னது? ஆல்ஃபா 1 டெல்டா டி இன்டூ ஏ. லைக் ஆல்ஃபா 1 ஏ டெல்டா டி தான் இந்த டெல்டா ஏ. அதே மாரி டெல்டா பி ஆல்ஃபா 1 பி டெல்டா டி. இது 2யும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா, 2 ஆல்ஃபா 1 அப்ராக்ஸிமேட்டா 2 ஆல்ஃபா 1 எப்படி சொல்றதுன்னா, இந்த இடத்துல நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டூ டெல்டா ஏ 1 பிளஸ் டெல்டா ஏ 2 பிளஸ் டெல்டா ஏ 3. இந்த டெல்டா ஏ 3 அவங்க நெக்லிஜிபிள் ஆக்கிடுவாங்க. இந்த போர்ஷன்ல இருக்க இது ரொம்ப நெக்லிஜிபிள்னு அவங்க கேன்சல் பண்ணிட்டு, டெல்டா ஏ பை ஏ இன்டூ 1 பை டெல்டா டி இஸ் ஈக்குவல் டூ அப்ராக்ஸிமேட் ஈக்குவல் டூ 2 ஆல்ஃபா 1 குடுத்துருக்காங்க. இது நீங்க எல்லாமே டெல்டாங்கிறது பதிலா நீங்க ஜஸ்ட் டி யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். டெல்டா ஏ பை டெல்டா டிக்கு பதிலா டிஏ பை டிடி யூஸ் பண்ணி
அந்த இடத்த ரொம்ப இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் சேஞ்சுங்கிற மாரி டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஆயிடும் இந்த கொஸ்டின். ஓகேயா? இப்போ அடுத்த கொஸ்டின் என்னது? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்னன்னா, நீங்க ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டா, அத 1 டிகிரி செல்சியஸ்க்கு நீங்க அதோட டெம்பரேச்சர மாத்தணும்னா, நீங்க எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணணுங்கிறது தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ அதே மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆர் வேற ஏதாவது ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது நான் சொன்னது. இதே ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா உங்களுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மாஸ்க்கு மாஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்கலாம். இல்லாட்டி மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்கலாம். அதுக்கேத்த மாரி நீங்க மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் இருக்கலாம். மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா 1 கேஜி ஆஃப் த சேம் சப்ஸ்டன்ஸ் அதோட டெம்பரேச்சர 1 டிகிரி செல்சியஸா மாத்துறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவைங்கிறது. மோலார் ஸ்பெசிஃபிக்னா 1 மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் 1 டிகிரிக்கு மாத்த எவ்வளோ ஹீட் தேவைங்கிறது. மோலார் ஸ்பெசிஃபிக் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர்னா டு சேஞ்ச் இட்ஸ் டெம்பரேச்சர் பை 1 டிகிரி செல்சியஸ் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் ஆஃப் 1 மோல் ஆஃப் இட்ஸ் சப்ஸ்டன்ஸ். இவ்வளோ கிரைட்டீரியா இருக்காது. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வால்யூம்க்கு. இதுல இதுல வந்து ஒரு ஐடியல் கேஸ்ல Cp மைனஸ் Cv இஸ் ஈக்குவல் டு Rன்னு வரும். ஆர் என்னது? நம்மளோட யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அடுத்து நம்மளுக்கு கேலோரிமெட்ரி. கேலோரிமெட்ரினா என்ன? இந்த கேலோரிமெட்ரி அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா, டோட்டலா எவ்வளோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற எவ்வளோ எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். அதுக்கான டிவைஸ் தான் கேலோரிமீட்டர். அ டிவைஸ் இன் விச் ஹீட் மெஷர்மென்ட் கேன் பி டன் இஸ் கால்ட் கேலோரிமீட்டர். இது ஏன் கஷ்டமா இருக்கு? நம்மளுக்கு ஹீட் வந்து எப்பவுமே எனர்ஜி இன் டிரான்சிட்ல. ஸோ எவ்வளோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வரணும். அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நம்மளால மெஷர் பண்ண முடியாது. அதனால நம்ம கேலோரிமீட்டர் மாதிரி டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? இது எப்படி கண்டுபிடிக்கும்? நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி எவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சு, எம்எஸ் டெல்டா டி வச்சு எவ்வளோ ஹீட் சேஞ்ச் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிரும் அது. சரியா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு நம்மளுக்கு? சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, நம்மளுக்கு இந்த டெம்பரேச்சர் இன்கிரீஸ் வித் டைம் வந்து வெரி, வெரி நார்மல். அது நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். பட் உங்களுக்கு ஒரு டைம் போக, போக டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகாமலே ஒரு பாயிண்ட் இருக்கும். அது எந்த பாயிண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் எடுத்து நீங்க ஹீட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஐஸ் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும்போது அதோட டெம்பரேச்சர் மாறவே மாறாது. அது பேர் வந்து உங்களுக்கு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஓகே. அந்த லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன்லயும் உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கும். பட் டெம்பரேச்சர் மாறவே மாறாது. அப்போ இந்த இடத்துல நீங்க எம்எஸ் டெல்டா டி யூஸ் பண்ணா உங்களுக்கு 0 தான் வரும். ஆனா அதாவது டெல்டா கியூ ஈக்குவல் டு 0ன்னு வரும். உங்களுக்கு டெல்டா கியூ சம் வேல்யூ இருக்கு. நாட் 0. பட் உங்களுக்கு கால்குலேஷன்ல 0 வர காரணத்தினால இந்த இடம் என்னன்னு பார்த்தா அது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஸோ இந்த லேட்டன்ட் ஹீட்ட வந்து எல்எஃப் அப்படின்னு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷனுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி அது மூலியமா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்கும்னா எம்எஸ் டெல்டா டி பிளஸ் எம்எல் அப்படின்னு வரும். ஓகே. ரெகலேஷன் ஆர் ரீஜலேஷன். ரீஜலேஷனா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஐஸ் 2 சர்ஃபேஸ் நடுவுல நீங்க ஒரு ஐஸ் கட்டி வச்சுட்டு, அங்க ஒரு ஸ்டீல் கம்பி இந்த மாரி தொங்க விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 சைடும் ஒரு வெயிட் வச்சுக்கிட்டு, அந்த ஸ்டீல் கம்பி 2 ஐஸுக்கு நடுவுலயும் அப்படியே கிழிச்சுக்கிட்டே உள்ள போகுமா, அந்த கிழிச்சுக்கிட்டே உள்ள போய் ஸ்டீல் கம்பி ஃபுல்லா வெட்டி வெளில விழுந்ததுக்கு அப்புறமும், ஐஸ் அங்கேயே நிக்கும். ஐஸுக்கு நடுவுல என்ன ஆகும்னா, ஸ்டீல் கம்பி வெட்ட வெட்ட அதுக்கு பின்னாடி ஐஸ் வந்து சேர்ந்துகிட்டே வந்துரும். அந்த அந்த டெம்பரேச்சர் அது மெல்ட் ஆயி திருப்பி ஃப்ரீஸ் ஆயி அது பின்னாடி சேர்ந்துகிட்டே வந்துரும் அந்த ஐஸ். இந்த ப்ராப்பர்ட்டி பேர் ரீஜலேஷன். ஓகேயா? ஸோ இதுல என்ன ஆகும் உங்களுக்கு? ஃபைனலி அந்த 2 என்டையர் ஸ்டீல் கம்பி வெளில போனதுக்கு அப்புறமும், இட் வில் பாஸ் த்ரூ தி ஐஸ். ஆனா ஐஸ்ல ஒரு கட்டு கூட இருக்காது. திருப்பி ஐஸ் ஜாயிண்ட்டாவே வெளில வரும். இந்த ப்ராப்பர்ட்டி பேரு ரீஜலேஷன். நெக்ஸ்ட் ட்ரிபிள் பாயிண்ட். ட்ரிபிள் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு பாயிண்ட்ல அதாவது இட் இஸ் அ பாயிண்ட் வித் ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் வேர் த சப்ஸ்டன்ஸ் கேன் கோஎக்ஸிஸ்ட் இன் 3 ஃபேஸஸ். எந்த 3 ஃபேஸஸ்? சாலிட், லிக்விட், வேப்பர் 3 ஃபேஸும் எக்ஸிஸ்ட் ஆகும் அந்த அந்த பாயிண்ட்ல. இது பேர் என்னது? ட்ரிபிள் பாயிண்ட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லேட்டன்ட் ஹீட் பத்தியும் பார்த்தாச்சு நம்ம. எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டோம். இந்த இந்த லெக்சருக்குள்ள நான் மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு வந்து எல்லா தியரி ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம்? கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன்ல என்ன ஆகும்? 2 அட்ஜசன்ட் பார்ட்ஸ் ஆஃப் பாடி மூலியமா உங்களோட அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன பண்ணலாம்? நம்மளோட அந்த மெயின்ல இந்த இடத்துல நமக்கு தேவையானது ஃபார்முலா தான். H is equal to KA டெல்டா T by L இருக்கா? இந்த A by L பார்த்தா உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருதா? KA by Lனா நீங்க இதுல 1 by K அப்படிங்கிறத தெர்மல் ரெசிஸ்டிவிட்டின்னு எடுத்துக்கலாம். ஸோ Kங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி. A by L, L by A இதெல்லாம் நமக்கு அங்க ரெசிஸ்டர்லயும் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்லயும் இதே மாதிரி ஃபார்முலாஸ் வரும். ஸோ இதுல இருக்கிற எல்லாமே Hங்கிறது கரண்ட் ஆகவும், Kங்கிறத கண்டக்டிவிட்டி ஆகவும், Aங்கிறத ஏரியா, L லென்த், டெல்டா Tங்கிறது டெல்டா V வோல்டேஜ் டிஃபரன்ஸ் மாதிரி எடுத்தா
என்டையரா இது அப்படியே உங்க கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் மாதிரி இருக்கும். ஸோ இதுல இருக்கிற இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஒரு மெட்டீரியல் மூலியமா ஹீட் பாஸ் ஆகுது, அப்புறம் இன்னொரு மெட்டீரியல் ஆட் ஆயிருக்கு அப்படின்றதுலாம் ஜஸ்ட் நீங்க ரெசிஸ்டன்ஸ் வச்சு சால்வ் பண்ற மாதிரி சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஓகே ஃபைன். இங்க பாருங்க இந்த மாதிரி மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் அயன் நெக்ஸ்ட் பிராஸ் கொடுத்தா டோட்டல் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் நீங்க? டோட்டல் ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிச்சிட்டு அதோட 1 by ரெசிஸ்டிவிட்டி போட்டா கண்டக்டிவிட்டி வந்துடும். நெக்ஸ்ட் கன்வெக்ஷன். கன்வெக்ஷன்ங்கிறது உங்களுக்கு வந்து என்டையர் கண்டக்ஷன்ல என்ன ஆகும்னா உங்களோட ஒவ்வொரு மெட்டீரியலும் இன்னொன்று அப்படியே தட்டி 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 உங்களுக்கு அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கன்வெக்ஷன்ல என்டையர் மெட்டீரியல் அப்படியே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க ஏர் பிரீஸ் சூடான ஏர் இங்க மேல போய் அங்கே இந்த ஏர் என்டையர் ஏரே அப்படியே லெஃப்ட் சைடு போகுது. அங்க ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா அங்கேயே திருப்பி கூல் டவுன் ஆகி கீழே வந்து திருப்பி ஹீட் எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதே மாதிரி நைட்ல டே டைம்ல லேண்ட் வந்து வாட்டரோட வார்மா இருக்கும். ஸோ என்ன ஆகும், மேல ஏர் வந்து சீக்கு போகும், கீழே இருந்து ஏர் சீல இருந்து லேண்டுக்கு வரும். நைட் டைம்ல வாட்டர் வந்து லேண்டோட வார்மா இருக்கும். ஸோ லேண்ட்ல மேலேருந்து லேண்டுக்கு வரும், கீழே இருந்து சீக்கு போகும். இது பேர் கன்வெக்ஷன் சைக்கிள்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ரேடியேஷன். ரேடியேஷனுங்கிறதுக்கு உங்களுக்கு பெருசா மீடியமே தேவையில்லை உங்களுக்கான இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. மெயினா இந்த விஎன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா தான் ரொம்ப முக்கியம். லாம்டா மேக்ஸிமம் வேவ் லென்த் மல்டிப்ளைட் பை டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும் இதோட ஒவ்வொரு வேவ் லென்த் கிராஃப் வரும். அதுல லாம்டா மேக்ஸிமம் மல்டிப்ளைட் பை டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே, இதுதான் விஎன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. H is equal to E sigma AT. இப்போ இது ரேடியேஷனுக்கான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா. இது ஸ்டீஃபன்ஸ் போல்ட்ஸ்மேன் லான்னு சொல்லுவாங்க. சரியா? நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். ஒரு மெட்டீரியலோட டெம்பரேச்சர் கம்மியாக அதோட ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட்டும் கம்மியாயிட்டே இருக்கும். சரியா? அதனால நீங்க பாருங்க, dq by dt is proportional to temperature difference between the material and the surrounding. இப்போ நீங்க இந்த இன்டெகிரல் ஈக்குவேஷன் அப்படியே சால்வ் பண்ணா உங்களுக்கு அந்த டோட்டல் டெம்பரேச்சர் சேஞ்ச் கிடைக்கும். இந்த மாதிரி வரும் அதோட ஆன்சர். T2 equal to T1 plus C dash e power minus KT, where C dash is equal to e power C. இந்த இந்த இன்டகிரேஷன் ஃபார்முலாவை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? ஓகே. இப்போ வந்து இந்த என்டையர் திங் நம்ம பார்த்தாச்சு. P equal to mu RT, T is 233.15. இது முடிச்சிட்டோம். ஆல்ஃபா டெல்டா V by V is equal to இந்த ஆல்ஃபா V equal to 3 ஆல்ஃபா 1 வரும். அதே மாதிரி ஆல்ஃபா 2 equal to 2 ஆல்ஃபா 1. இது எதுக்கு? ஆல்ஃபா 1ங்கிறது லென்த்துக்கு, ஆல்ஃபா 2 ஏரியாக்கு, ஆல்ஃபா 3 வால்யூம்க்கு. ஓகே. இந்த சிங்கிறது என்னது உங்களுக்கு மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இது உங்களோட மெயினாக கண்டக்ஷனுக்கு. இது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். ஓகே ஓகே ஃபைன். இதில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டு பாண்டரில் கன்வெக்ஷன், இந்த ஃபைனல் பாயிண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். கன்வெக்ஷன் இன்வால்வ்ஸ் ஃப்ளோ ஆஃப் மேட்டர் வித்தின் த ஃப்ளூயிட். ஓகே, டியூ டு அன்ஈக்குவல் டெம்பரேச்சர் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ். A hot bar placed under running tap loses heat by conduction between the surface of bar and not by convection within water. ஓகே, இது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு சுட ஒரு அயன் பாரை கொண்டே டேப் தண்ணிக்குள்ள அடியில் விட்டோம்னா தண்ணி அப்படியே மூவ் ஆகுது. அயன் பார் மேலே பட்டு தண்ணி சூடாகி தண்ணி அப்படியே கீழே மூவ் ஆகுது. இப்போ நீங்கள் கண்டக்ஷன் சொல்லுவீங்களா, கன்வெக்ஷன் சொல்லுவீங்களா? தண்ணி தான் மீடியம், தண்ணியில தான் ஹீட் லாஸ் ஆகுது, தண்ணி மூவ் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனால் இது கண்டக்ஷன் தான். ஏன்னா ராடுக்கும் தண்ணிக்கும் நல்ல கண்டக்ஷன் தான் நடக்குது. அதுக்கப்புறம் தண்ணி பாட்டுக்கு மூவ் ஆகிக்குது. கன்வெக்ஷன் எப்போ சொல்லுவோம்? ஃப்ளூயிடுக்கு உள்ளேயே இந்த ஃப்ளூயிட் மீடியம்க்கு உள்ளேயே என்டையர் ஃப்ளூயிட் மூவ் ஆச்சுன்னா தான் அதை கன்வெக்ஷன் சொல்லுவோம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரூம் எடுத்தா அங்கே ஏசி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூம்குள்ள இருக்கிற ஏரே தன்னைத்தானே சுத்திக்கிட்டே இருக்கும். அது பேர் கன்வெக்ஷன். அதுவே நம்ம இந்த சுட ராடை கொண்டே தண்ணிக்குள்ள ஓடுற தண்ணியில வச்சா அந்த இடத்துல அது பேர் கன்வெக்ஷன் கிடையாது. அது வந்து நம்மளுக்கு ராடுக்கு அது கண்டக்ஷன். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த சாப்டர் போவோம். தெர்மோடைனமிக்ஸ்ல உங்களுக்கு பெருசா உண்மையாலுமே எதுவும் இல்லை, எல்லாம் ஃபார்முலா தான். இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த இனிஷியல் டெஃபினேஷன் தான் லிட்டரலாகவே ஒன்றும் பெருசாக இல்லை. சரியா? நம்ம டேரெக்டாக ஃபார்முலாக்கு போயிடலாம். ஆடியாபேட்டிக் வால்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அலோவ் பண்ணாது, டயோதெர்மிக் வால்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அலோவ் பண்ணும். அவ்வளோதான், இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது? ஏவும் பியும் தெர்மல் ஈக்குலிபிரியம்ல இருக்கு, பியும் சியும் தெர்மல் ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னா ஏவும் சியும் ஆட்டோமேட்டிக்கா தெர்மல் ஈக்குலிபிரியம்ல இருக்கும்னு சொல்ல வருது. புரியுதா? ஹீட், இன்டர்னல் எனர்ஜி அண்ட் ஒர்க். ஹீட் ஒர்க் ரெண்டுமே எனர்ஜி இன் டிரான்சிட், ரெண்டுமே பாத் ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி இன்டர்னல் எனர்ஜி உங்களுக்கு ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்புறம் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், டெல்டா கியூ ஈக்குவல் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. இந்த ஃபர்ஸ்ட் லா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் பெஸ்ட். கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் லா ஞாபகம் வச்சா உங்களுக்கு ரொம்ப குழப்பம். ஓகே,
ஓகே. A gas in a given state has certain amount of work. இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வெரி வெரி மீனிங்லெஸ். ஆனா a gas in a certain state has certain amount of internal energyங்கிற ஸ்டேட்மெண்ட் பெர்ஃபெக்ட். ஏன்னா ஒர்க்குங்கிறது பாத் ஃபங்க்ஷன், எனர்ஜி இன் டிரான்சிட். இன்டர்னல் எனர்ஜிங்கிறது ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? டெல்டா யூ ஜீரோவா இருந்துச்சுன்னா டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா டபிள்யூ. இது டெல்டா யூ ஜீரோங்கிறது என்னது? ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ்ங்கிறதுல டெல்டா டெல்டா யூ ஜீரோவா இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு நம்மளுக்கு? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன? நம்ம போன சாப்டர் தான் பார்த்தோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்னன்னு. எஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூ பை டெல்டா டி. இது என்டையரா நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சி இஸ் ஈக்குவல் டு எஸ் பை மியூ 1 பை மியூ டெல்டா கியூ பை டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு சி. இல்ல மியூ என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ சிங்கிறது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் டெம்பரேச்சர் கூட இந்த மாதிரியான ஒரு கிராஃபில் வேரி ஆகுது. சரியா? இது ஒரு யூ மாதிரியான கிராஃப். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போன சாப்டர் ரிவிஷன்லேயே சொன்ன சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர். ஓகே. டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் பி டெல்டா வி. சிவி நம்ம பார்த்தாச்சு. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துதான். ஓகே. இது வந்து நம்மளுக்கு டெல் இந்த என்டையர் திங் ஜஸ்ட் லைட்டாக ஞாபகம் வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே. யூஸ் ஆகும். Cp is equal to delta Q by delta. இந்த இடத்துல ஒன் செகண்ட். ஐ திங்க் தேர் இஸ் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். பர்ஃபெக்டாக இருக்கு. அடுத்து PV equal to RT. இது ஃபார் 1 mole of gas. மோல் கொடுத்துருக்காங்களே. PV equal to RTங்கிறது 1 mole of gasக்கு. நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக் ஸ்டேட் வேரியபிள்ஸ் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். இதில் உங்களுக்கு மெயினாக என்ன தேவைப்படும் தெரியுமா? PV equal to mu RT தான் இந்த முக்கியமாக தேவையே. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்டென்ட் ஆஃப் சிஸ்டம். இன்டென்சிவ்னா டஸ் நாட் டிபெண்ட் ஆன் எக்ஸ்டென்ட் ஆஃப் சிஸ்டம். எக்ஸ்டென்சிவ்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்றோம்னா நம்ம இது எடுத்துக்கலாம். அந்த மாஸ் ஆஃப் தி சிஸ்டம். அது என்னது? பெரிய சிஸ்டம் எடுத்தா அதோட மாஸ் அதிகமா இருக்கும். பெரிய கல் எடுத்தா மாஸ் அதிகமா இருக்கும். அதே கல்லை திருப்பி நீங்க ரெண்டா உடைச்சா ஒவ்வொரு பார்ட்டும் அதே கல் தான், அதே எப்படி சொல்றது, அதே மெட்டீரியல் தான், ரெண்டும் சின்ன சின்ன மாஸ்ல இருக்கும். ஆனா டென்சிட்டி எடுத்து பார்த்தா பெரிய கல்லுக்கும் ஒரே டென்சிட்டி தான், உடைச்சு பார்த்தா சின்ன கல்லுக்கும் ஒரே டென்சிட்டி தான். ஏன்னா டென்சிட்டிங்கிறது மாஸ் பை வால்யூம். ரெண்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை டிவைட் பண்ணா உங்களுக்கு ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, வால்யூம் இன்னொரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண டென்சிட்டி ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. தெர்மோடைனமிக் ப்ராசஸ். குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ்னா என்னன்னா வெரி வெரி ஸ்லோவாக நடக்கும்னு அர்த்தம். சரியா? இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், Q is not state variable. However, delta Q is proportional to total mass of system and hence is extensive. ஓகே. நம்மளுக்கு டெல்டா கியூ டோட்டல் மாஸுக்கு ப்ரொபோஷனல்ங்கிறதுனால அது வந்து நம்ம எக்ஸ்டென்சிவ்னு எடுக்கிறோம். ஆனால் கியூங்கிறது ஸ்டேட் வேரியபிள் கிடையாது. ஓகே. ஸ்டேட் வேரியபிள் பாத் வேரியபிள் வேற, இன்டென்சிவ் வேரியபிள் எக்ஸ்டென்சிவ் வேரியபிள் வேற. ரெண்டுமே தனித்தனி கிளாசிஃபிகேஷன், வேற வேற கிளாசிஃபிகேஷன். ஓகே. கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. ஸ்டேட் பாத்துங்கிறது ஒரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ்ங்கிறது இன்னொரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் இஸ் ஹைப்போதெட்டிக்கல் கான்ஸ்ட்ரக்ட். ஏன் ஹைப்போதெட்டிக்கல்? என்னுடைய எந்த ஒரு இடம் ஸ்லோவாக எத்தனை நேரம் தான் நீங்கள் எடுப்பீங்க அந்த கேஸோட ப்ராசஸை? எல்லாமே ப்ராக்டிக்கல் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தா எதுவுமே குவாசி ஸ்டாட்டிக் ரிவர்சிபிள்லாம் இருக்காது. ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் போவோம். ப்ராசஸ் ப்ராசஸ் இன் விச் டெம்பரேச்சர் ஆஃப் சிஸ்டம் இஸ் கெப்ட் ஃபிக்ஸ்ட் இஸ் ஐசோதெர்மல், ப்ரெஷர் இஸ் ஃபிக்ஸ்ட் இஸ் ஐசோபாரிக், வால்யூம் இஸ் ஃபிக்ஸ்ட் இஸ் ஐசோகோயிக், நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அக்கர்ஸ் இஸ் அடியாபேட்டிக். சரியா? இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக ஞாபகம் இருக்கணும். இந்த டேபிள் தான் பர்ஃபெக்டாக ஞாபகம் இருக்கணும். ஓகே. ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸில் என்னது? PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், டெல்டா டபிள்யூ ஈக்குவல் டு பி டெல்டா வி, டபிள்யூ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் V1 to V2 PdV. இது நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு NRT லெவன் V2 by V1 வரும். ஆடியாபேட்டிக்கு P2V2 மைனஸ் P1V1 பை காமா மைனஸ் ஒன்னு வரும் ஒர்க். ஓகே. இது நீங்கள் NR டெல்டா டி பை காமா மைனஸ் ஒன்று எழுதலாம். இது P2V2 மைனஸ் P1V1 பை 1 மைனஸ் காமா, சாரி, P1V1 மைனஸ் P2V2 பை காமா மைனஸ் ஒன். ஓகே. ஐசோகோரிக் ப்ராசஸில் உங்களுக்கு டெல்டா வியே இல்லை. அப்போ பி டெல்டா வியோட இன்டெகிரல் என்ன ஆகும்? 0 ஆகிடும். ஏன்னா டெல்டா வி 0 தானே. ஐசோபாரிக் ப்ராசஸில் பி இன்டூ டெல்டா வி டேரெக்டாக உங்களுக்கு பி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் வால்யூமா இல்லாதனால ஈஸியாக ஜஸ்ட் டிரைவ் பண்ணிடலாம். சைக்ளிக் ப்ராசஸில் உங்களுக்கு டெல்டா யூ 0, டெல்டா யூ 0 ஏன்? ஏன்னா பாயிண்ட் ஒரே பாயிண்ட்னா திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு வருது. அண்ட் அதே பாயிண்ட்ல உங்களுக்கு யூவோட டெஃபினேஷன் ரெண்டு தடவையும் சேம் தான். ஏன்னா யூ வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ அதோட டெல்டா யூ 0, டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா டபிள்யூ. செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்றது? இங்கே தான் உங்களுக்கு என்ட்ராபி பற்றி வரும். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். சரியா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் பொறுமையாக ப்ரே பண்ணுவேன். கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொன்னார்? நோ ப்ராசஸ் இஸ் பாசிபிள் ஹூஸ் சோல் ரிசல்ட் இஸ் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் ஃப்ரம் ரிசர்வாயர்
and the complete conversion of heat into work. ஒரு ரிசர்வாயர்லேருந்து ஹீட்டை எடுத்து அதை கம்ப்ளீட்டாக ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ப்ராசஸ் இது வரைக்கும் எவனுமே வர அப்படி ஒரு ப்ராசஸ் இல்லவே இல்லை. அப்படி ஒரு ப்ராசஸை பண்ணுறதுக்கு இது வரைக்கும் எவனும் பிறக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சொன்னது யாரு? கெல்வின் பிளாங்க். அவர் அப்போ சொன்னார், இப்போ வரைக்கும் யாரும் பிறக்கல, ஏன்னா அந்த ப்ராசஸ் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் என்னது? க்ளோஷர் ஸ்டேட்மெண்ட். No process is possible whose sole result is transfer of heat from cold object to hot object. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் ஒரே லா தான் சொன்னாங்க. கெல்வின் ஒரு மாதிரி சொன்னாரு, க்ளாஷஸ் ஒரு மாதிரி சொன்னாரு. நம்மளுக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் முக்கியம். கெல்வின் சொன்னது ஒரு ரிசர்வாயர்லேருந்து ஹீட்டை எடுத்து அதை கம்ப்ளீட்டாக ஒர்க்காக மாற்றவே முடியாது அப்படின்னாரு. அதே மாதிரி க்ளாஷஸ் என்ன சொன்னார்னா, எந்த அவர் வந்து இதை பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் கூட இல்லைன்னாரா. க்ளாஷஸ் என்ன சொல்றாரு, இன்னொரு மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதுக்கும் யாராலையும் பண்ண முடியாது அப்படின்றாரு. என்ன சொன்னாரு? நீங்க கம்ப்ளீட்டா ஹீட்டை வந்து கோல்ட்ல இருந்து ஹாட் ஆப்ஜெக்ட்க்கு மாற்ற முடியாது அப்படின்றாரு. அதாவது சோல் ரிசல்ட், வேற எதுவுமே வேற ரிசல்ட்டே இல்லாம. ஓகே, இது ரெண்டு ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். சரியா? ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். ரிவர்சபிள்னா என்ன? உங்களுக்கு எந்த பாயிண்ட்லயும் நீங்க அப்படியே ப்ராசஸ் ரிவர்ட் பண்ண முடியாது, அது பேர் ரிவர்சபிள் ப்ராசஸ். இர்ரிவர்சபிள்னா எந்த பாயிண்ட்லயும் அப்படி ரிவர்ட் பண்ண முடியாது. கார்னாட் இன்ஜின் என்னது? கார்னாட் இன்ஜின்ங்கிறது இன்ஜின் வித் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னது? எஃபிஷியன்சி இஸ் given by 1 minus T2/T1. இந்த லாங் கேன்சல் ஆயிடும். ஓகே, ஸோ நீட்டா ஈக்குவல் டு 1 minus T2 by T1. அதே மாதிரி V1 by V2, சாரி இது இல்லை, T1 V per gamma minus 1 கான்ஸ்டன்ட், ஸோ TV per 1 minus gamma கான்ஸ்டன்ட். சரியா? பேசிக்காக நீட்டா ஈக்குவல் டு ஒர்க் பை Q ஈக்குவல் டு 1 minus Q2 by 2 Q1 ஈக்குவல் டு 1 minus T2 by T1. ஓகே, இதுதான் கார்னாட் சொல்லுவோம். ஸோ Q1 by Q2 ஈக்குவல் டு T1 by T2. இது கார்னாட் சைக்கிளோட ரிமார்க். நெக்ஸ்ட் நம்ம சம்மரி பத்தில் இதில் வந்து மோஸ்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு மெயின் ஸ்லிப் கொஸ்டின் வரும்னா 2-3 கார்னாட் சைக்கிள் கொடுப்பாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கொஸ்டின், கவலைப்படவே தேவையில்லை. சரியா? 1 minus T2 by T1 ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இதுக்கான ரிவிஷன் பெருசாக இல்லை. போன சாப்டரோட ரிவிஷன் ஐடியாவே இந்த சாப்டர் ரிவைஸ் பண்ணி யூஸ் ஆகும். புதுசாக இதை ரிவைஸ் பண்ணுறது தன்னந்தனியாக எதுவுமே இல்லை. ஓகே, பாயிண்ட்ஸ் டு பாயிண்ட்ஸ் பொறுமையாக படிப்போம். Temperature of body is related to its average internal energy and not to the kinetic energy of motion of its center of mass. Bullet fired from gun is not at higher temperature because of its high speed. Okay, இது என்ன சொல்ல வராங்கன்னா, டெம்பரேச்சர் வந்து ஆவரேஜ் இன்டர்னல் எனர்ஜி கூட ரிலேட்டட், அதுக்கும் அந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அடுத்து ஒரு கன்லேருந்து ஒரு புல்லட் ஃபயர் ஆகுதுன்னா அது அதோட ஹை ஸ்பீட்னால, ஹையர் டெம்பரேச்சர்னால தான் அந்த புல்லட் சூடாக இருக்கே தவிர அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால சூடாக இல்லைன்னு சொல்ல வராங்க. புரியுதா? ஈக்குலிபிரியம் ஆஃப் தெர்மோடைனமிக். ஓகே, இது வந்து மோஸ்ட்லி மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள். தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குலிபிரியம் சொல்லும்போது மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள் வந்து அது இந்த தெர்மோடைனமிக் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் டிஸ்கிரைப் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்ல ஒரு ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அதுக்கு வந்து அதில் ஃபோர்ஸ் 0 டார்க் 0ன்னு எந்த அர்த்தமும் கிடையாது. ஈக்குலிபிரியம் மெக்கானிக்ஸுக்கு தான் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அண்ட் டார்க் ஆர் 0. சரியா? தெர்மோடைனமிக்ஸ்ல உங்களோட டோட்டல் மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள்ஸ் that describing the thermodynamic state are constant. In the state of thermal equilibrium, microscopic constant of system are not in equilibrium. அதாவது மைக்ரோஸ்கோபி நீங்க எதை சொல்றாங்க? நம்மளோட மெக்கானிக்ஸோட இதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் டார்க்லாம் ஈக்குலிபிரியம்ல இருக்காது மோஸ்ட் ப்ராபப்லி. நீட் நாட் பி. ஓகே, ஹீட் கெப்பாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராசஸ். அதாவது ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது ஒரு மெட்டீரியலுக்கு ஃபிக்ஸ்டு கிடையாது. அந்த மெட்டீரியல் எந்த ப்ராசஸ் அண்டர் பண்ணி ஹீட் இம்ப்ரூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஹீட் கெப்பாசிட்டி ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி சொல்றேன்னா சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டக்குன்னு ஏதாவது எம்சிக்யூ கிட்ட உங்களுக்கு யூஸ் ஆகிடும். ஃபைனல் பாயிண்ட் எப்பவுமே மாசா இருக்கும். சரியா? In isothermal quasi-static process, heat is absorbed or given out by the system even though at every stage gas has same temperature as that of surrounding. This is possible because of infinitesimal difference. நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஐசோதர்மல்ல கேஸ்க்கு எப்பவுமே சரௌண்டிங்க்கும் கேஸ்க்கும் சேம் டெம்பரேச்சர் சொல்லுவோம். ஐசோதர்மல் கிடையாது, ஐசோதர்மல் பிளஸ் ரிவர்சபிள்ல. ஓகே, இது ஆனாலும் ஐசோதர்மல் குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ்ல அப்படியும் ஹீட் அப்சார்ப் ஆகுதோ இல்லை எப்படி சொல்றது, ஹீட் அப்சார்போ எமிட்டோ ஆகுது. ஏன்னா இது லைக் என்ன சொல்ல வரும், அது சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. ஐசோதர்மல் ப்ராசஸ்ல என்ன ஆகும், உங்களுக்கு டெல்டா கியூ வந்து என்ன வந்துச்சு, டெல்டா டபிள்யூ என்ன வந்துச்சு, பேசிக்கா என்ஆர்டி லான் V2 by V1 வந்துச்சா. சரி, என்ஆர்டி லான் V2 by V1 வந்து எப்படி வந்துச்சு, உங்களுக்கு டெல்டா யூ வந்து 0, ஏன்னா என்சிவி டெல்டா டி 0, டெல்டா டிஏ 0 தானே ஐசோதர்மல்ல. ஸோ என்சிவி டெல்டா டி 0 அப்படின்னா டெல்டா யூ 0, டெல்டா யூ 0னா டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா டபிள்யூ. சரி, டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா டபிள்யூ நம்ம அது மூலியமா என்ன சொல்லலாம், என்னப்பா சொல்லலாம், டெல்டா டபிள்யூ
ஓட வேல்யூவோட நெகட்டிவ் தான் டெல்டா Q. ஸோ பேசிக்கா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஆனா டெம்பரேச்சருக்கு அதுக்கும் சரவுண்டிங்க்கும் எப்பவுமே சேம் டெம்பரேச்சரா இருந்தா எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்? எப்படின்னா இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. டெம்பரேச்சர் ஆஃப் சிஸ்டம் தான் அதாவது டெம்பரேச்சர் ஆஃப் த எது எப்பவுமே கான்ஸ்டன்ட் ஆஃப் த சிஸ்டம் எப்பவுமே கான்ஸ்டன்ட் புரியுதா? அதான் ஐசோதெர்மல். அதுக்கும் சரவுண்டிங்க்கும் ஒரு இன்ஃபினிட்டெசிமல் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்ன நடக்குது? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. இப்போ வந்து இந்த சாப்டர் ஆயிடுச்சா? நம்ம அடுத்த சாப்டருக்கு போவோம். கைனடிக் தியரி. கைனடிக் தியரி ஆஃப் கேஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்று பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இதுல இருக்கிற இந்த இந்த இன்ட்ரோலேருந்து இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இந்த மாலிகுலர் நேச்சர், பிஹேவியர், கைனடிக் தியரி, லா ஆஃப் ஈக்விபார்ட்டன்ஸ், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, மீன் ஃப்ரீ பாத். இது எல்லாமே பார்த்துட்டு நீங்க ஒன்று கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம் தருவேன். எந்த பாயிண்ட் 3 சாப்டர்ல ரிப்பீட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எந்த பாயிண்ட் 3 சாப்டர்ல ரிப்பீட் ஆயிருக்கும்? மாலிகுலர் நேச்சரா? இல்ல. அப்போ பிஹேவியரா? இல்ல. கைனடிக் தியரியா? இல்ல. லா ஆஃப் ஈக்விபார்ட்டன்ஸ்? இல்ல. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இது 3 சாப்டர் ரிப்பீட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எங்கேயாவது இது மெயின்ஸ்ல கண்டிப்பா இதுல கொஸ்டின் வந்தே தீரும். ஏன்னா 3 சாப்டர்ல இதே டாபிக் வந்திருக்கு. ஏதாவது ஒரு சாப்டர்லயாவது கேட்டுருவாங்க. ஓகேயா? ஓகே. இப்போ பாப்போமா டக் 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 டக்னு கைனடிக் தியரில என்ன சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு மாலிகுலர் நேச்சர் ஆஃப் மேட்டர் கொடுத்துருக்காங்க. ரிச்சர்ட் ஃபெர்மன் என்ன சொன்னார்னா, மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொன்னாரு. ஓகே. அவர்தான் சொன்னாரா? இல்ல. அவரு யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ்னு. அது அவர் வந்து ஒரு வெரி சிக்னிஃபிகன்ட் டிஸ்கவரின்னு கன்சிடர் பண்றாரு. சரியா? இது இங்க இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்ஷியன்ட் இந்தியாலையும் ஏன்ஷியன்ட் கிரீஸ்லயும் பழங்காலத்து ஹிஸ்டரியிலேயே ஆட்டம்ல இருந்தா மேட்டர் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சான்ஸ்கிரிட்ல பரமணு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதான் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். பூமினா அர்த், ஆப்னா வாட்டர், தேஜஸ்னா ஃபயர், அதுக்கப்புறம் வாயுனா ஏர். இதெல்லாம் இருக்கா? ஓகே. இப்போ இதெல்லாம் எதுக்கு இருக்கு? இதெல்லாம் பழங்காலத்து நம்மளோட சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல ரொம்ப நாள் முன்னாடியே இதெல்லாம் இருக்கு. பரமணு அப்படிங்கிறது தான் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு அவங்க லாங்குவேஜ் எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸ் அண்ட் கிரீக் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? சயின்டிஃபிக் கிரெடிட் எப்பவுமே ஜான் டால்டன் அப்படிங்கிறவருக்கு தான் கொடுப்போம். ஏன்னா அவர் இங்கிலீஷ்ல சொல்லிட்டாரு. அதனால தான். உண்மையாவே அதனால தான். நெக்ஸ்ட் என்ன பண்றது? மீன் ஃப்ரீ பாத். மீன் ஃப்ரீ பாத்னா என்ன? மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னா நம்ம நம்மளோட ஏதாவது ஒரு கேஸ் எடுத்துட்டா அதுல ஒரு கேஸ் பார்ட்டிகிள் ஒரு கேஸ் மாலிக்யூல் ஒரு 1 செகண்ட்குள்ள எவ்வளவு கொலிஷன் அண்டர்கோ பண்ணுதுங்கிறது தான். 2 கேஸ்ல எவ்வளவு கொலிஷன் அண்டர்கோ பண்ணுங்கிறது தான் மீன் ஃப்ரீ பாத். அது வந்து நீங்க ஃபார்முலா டிரைவ் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸ்பிளிசிட்டா அந்த ஃபார்முலா என்சிஆர்டில கொடுக்கல இப்போதைக்கு. இந்த ஸ்டாட்டிக் அப்பியரன்ஸ் ஆஃப் கேஸ் இஸ் மிஸ்லீடிங். ஏன்னா நம்ம கேஸ் இப்போ பார்த்தோம்னா அப்படியே சாந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள எவ்வளவோ கொலிஷன் வந்துட்டு இருக்கும். சரியா? ஓகே. பிஹேவியர் ஆஃப் கேஸ். பிவி ஈக்குவல் டு கேடி எடுத்துக்கலாமா? ஏன்னா எண்ணும் கான்ஸ்டன்ட் ஆரும் கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் மோல்ஸும் ஆரும் கான்ஸ்டன்ட். ஸோ இது மூலியமா நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா பிஹேவியர் ஆஃப் கேஸ் எப்படி இருக்கணும்? நம்ம பிவி பை கேடி எடுத்தா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும். கரெக்டா? ஆனா ஸ்ட்ரெயிட் லைனா எங்கெல்லாம் இருக்கு? நம்மளுக்கு ஐடியல் கேஸ் தான் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. இந்த T1, T2, T3ல டெம்பரேச்சர் ஏற ஏற கேஸ் அப்படியே டெம்பரேச்சர் ஏற ஏற கேஸ் நியர்லி ஐடியல் கேஸா மாறுது. பட் ஒரு கம்மியான டெம்பரேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் T3ல பார்த்தீங்கன்னா கேஸ் ஹைலி டிவியேட்ஸ் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர். அது எப்போ நியர்லி ஐடியலா இருக்கு? லோ ப்ரெஷர்லயும் ஹை டெம்பரேச்சர்லயும் தான் கேஸ் வந்து ஐடியலா இருக்கு. இந்த கிராஃப் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. சரியா? இந்த பிவி ஈக்குவல் டு கேபிடி இருக்குல்ல, அது என்னது? கேபிங்கிறது 1 பை நம்பர் ஆஃப் மோல்ஸ். பி ஈக்குவல் டு கேபிடி. அது கேபிங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். சரியா? பிவி ஈக்குவல் டு கேபி எட்டி. பிஎம் ஈக்குவல் டு பி இன்டு மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு ஆர்டி. எல்லாமே சேம் ரிலேஷன் தான், டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஆக்சுவலி நம்மளோட பல கேஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு μ1 மோல்ஸ் ஆஃப் கேஸ் 1 μ2 மோல்ஸ் ஆஃப் கேஸ் 2 எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் மோல் இதெல்லாம் ஆட் ஆயிடும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எல்லாம் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ என்ன ஆகுது நம்மளுக்கு? பிவி ஈக்குவல் டு என்ஆர்டியில் நம்மளோட அந்த சம் ஆஃப் டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் தான் எடுத்தது. இதுதான் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். புரியுதா? டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ். நெக்ஸ்ட் போவோம். இதெல்லாம் நம்ம பிவிக்குள்ள என்ஆர்டிஏவே டிஃப்ரெண்டா பிளாட் பண்ணிருப்பாங்க. அதை நீங்க வெறும் இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணியே எங்க கிராஃபிக்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். சரியா? பிவிக்குள்ள என்ஆர்டி ரிலேஷன் யூஸ் பண்ணி ப்ரெஷர் இன் ஐடியல் கேஸ் இதுக்கான டெரிவேஷன் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க என்சிஆர்டில. ஐடியல் கேஸ்ல ப்ரெஷர் எப்படி இருக்கிறது? பட் ஸ்டில் ஃபைனலா இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல 1/3 nm v. இந்த vங்கிறது மீன் ஸ்கொயர் ஸ்பீட். ஓகே.
இந்த மாதிரி வி ஸ்கொயர் மேல ஒரு பார் கொடுத்தா மீன் ஸ்கொயர்ட் ஸ்பீட் இதுதான் நீங்க யூஸ் பண்ணணும். 1/3 m1 v1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 1/3 m2 v2 ஸ்கொயர். இதான் உங்களுக்கு டோட்டலா 3/2 kBTன்னு இருக்கு. இதுதான் உங்களோட ப்ரெஷர். ஓகே, இதுதான் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். இங்க இருந்து நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கு? இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்கு, அது நான் போறேன் டைரக்டா. When gases diffuse, the rate of diffusion is inversely proportional to square of masses, square root of masses. இது வந்து நம்ம இங்க பார்ப்போம். ஒரு போரஸ் கேஸ், போரஸ் வால்வ்லயே மாலிகுல்ஸ் போகும்போது இந்த மாதிரி அது இடிச்சுக்கிட்டே தான் போகும். ஃபைனா? ஓகே. Law of equipartition of energy. Total energy equal to half m vx square plus half m vy square plus half m vz square. இது மூணுத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ vx py vz கன்சிடர் பண்ணிட்டு இது இனிஷியலாக நம்ம வெறும் டிரான்ஸ்லேஷன் டோட்டல் எனர்ஜி எடுத்துக்கிறோம். இது தவிர நம்ம என்ன பண்ணலாம்? இதை தான் 3/2 kBTன்னு எடுத்துக்கலாம். இப்போ மாலிகுல் இஸ் ஃப்ரீ டு மூவ் இன் ஸ்பேஸ். இது தவிர இதுக்கு ஒரு ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி இருக்கும்ல, இதெல்லாம் டிரான்ஸ்லேஷன். ரொட்டேஷன் எடுத்தால் half a omega 1 square half a to omega 2 square இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ மோஸ்ட் ஜெனரல் என்னது, உங்களுக்கு ஒரே ஒரு மாலிகுல் இருந்துச்சுன்னா அதுக்கு ரொட்டேஷன் இருக்காது. டயட்டாமிக் மாலிகுலா இருந்துச்சுன்னா, சாரி, ஒரே ஒரு ஆட்டம் இருந்தா மோனோட்டாமிக் மாலிகுலா இருந்தா ரொட்டேஷன் இருக்காது. டயட்டாமிக் மாலிகுலா இருந்தா ரொட்டேஷன் இருக்கும். ஓகே, பாலிடாமிக் மாலிகுலா இருந்தா 3 ஆக்சிஸ் ரொட்டேஷன் இருக்கும். ஒமேகா 1 ஒமேகா 2 ஒமேகா 3 3 ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகும் அது. ஓகே, இது தவிர நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா என்ன, டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி டிரான்ஸ்லேஷனல் பிளஸ் எனர்ஜி ரொட்டேஷனல் பிளஸ் எனர்ஜி வைப்ரேஷனல். பி ஃபார் வைப்ரேஷன். ஸோ எப்பவுமே ஒரு டைமென்ஷனுக்கும் அது வந்து ஒரு வைப்ரேஷன் எனர்ஜி கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்னது? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இது மெயினாக என்ன சொல்லுவாங்கன்னா சிபி மைனஸ் சிவி இக்குள்ள ஆர் இருக்கா. இது தவிர ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிங்கிறதுல இந்த சிபி பை சிவி இக்குள்ள காமா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த இடத்துல திருப்பி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வருது. புரியுதா? ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பார்க்கறதுக்காக, செகண்ட் ஒன்ல ஆடியாபேட்டிக் ப்ராசஸ்ல ஒர்க் பார்க்கறதுக்காக, தேர்ட் ஒன்ல எதுக்கு யூஸ் ஆச்சு? தேர்ட் ஒன்ல வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் காமா அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட் பாலியோட்டமிக் கேஸ். பாலியோட்டமிக் கேஸ் பற்றி தான் நான் சொன்னேன்ல, நிறைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். ஸோ காமா இஸ் ஈக்குவல் டு 4 + டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பை 3 + டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் சாலிட்ஸ். சாலிட்ஸ்க்கு பார்த்தா உங்களுக்கு சி இஸ் ஈக்குவல் டு 3R வருதா? அது வந்து உங்களுக்கு இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறது தான் நல்லது. ஃபைனா? மீன் ஃப்ரீ பாத். மீன் ஃப்ரீ பாத் இங்கே திரும்பி வருது. இந்த இடத்துல மீன் ஃப்ரீ பாத்தோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி இன்டூ ரிலாக்ஸேஷன் டைம், அதாவது 1/n பை ஆர்டி. இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு L is equal to 1/√2n பை டி ஸ்கொயர். இதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட் போர்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? சம்மரி. சம்மரி பார்த்தா இப்போ என்ன வருது? PV is equal to mu RT KB NT. இதில் KB is equal to R by NA. இதில் இந்த P is equal to 1/3 NMV square. ஓகேயா? இதில் E is equal to 3/2 KB NT, PV equal to 2/3 E. இதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணால் இந்த மீன் ஃப்ரீ பாத் L is equal to 1/√2 pi NT square. ஃபைனா? 1 minute. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதில் இருக்கிற இந்த இந்த இது நான் 2 minutes வச்சுக்கிறேன். இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் இருக்கிற எல்லா டைமென்ஷனும் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். சரியா? ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் பார்த்தீங்களா? நான் நெக்ஸ்ட்டுக்கு போவோம். சாரி. ஓகே, இதில் வந்து நீங்கள் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்னது? மோல். மோலை இங்கே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க? மியூ. நெக்ஸ்ட் செல்சியஸ். செல்சியஸ்ங்கிறது நம்மளுக்கு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. கெல்வின் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? கேல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் α1 α2 α3 ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஹீட் சப்ளை டு சிஸ்டம் டெல்டா கியூ. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எஸ், தெர்மல் கண்டக்டிவிட்டி கே. இது எல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கணும். நெக்ஸ்ட் போலாமா? தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்ல நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம?
இல்ல எல்லா சம்மரியும் திருப்பி ரிவைஸ் பண்ணுவோம். சம்மரிக்கு அப்புறம் ம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் இதுவும் திருப்பி, திருப்பி, திருப்பி வருது. அங்கேயும் வந்துச்சு, இங்கேயும் வருது. சரி ஹீட் சப்ளை டு சிஸ்டம் என்னது? ஜூல். ஜூல்ல இந்த Q இஸ் நாட் ஸ்டேட் வேரியபிள். ஓகே. ஆல்ஃபா V இஸ் ஈக்குவல் டு 3 ஆல்ஃபா 1 இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிமார்க்கா குடுத்துருக்காங்க. அத நீங்க பார்த்துக்கணும். சரியா? நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. எஸ் எப்படி குடுத்துருக்காங்க? L ஸ்கொயர் T பவர் -2 K பவர் -1. இது தவிர ஜூல் பெர் கேஜி பெர் கெல்வின் குடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். தெர்மல் கண்டக்டிவிட்டி. தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு மெயினா ரிமார்க் என்ன குடுத்துருக்காங்க கண்டக்டிவிட்டிக்கு? KA dt பை dx. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க KA dt பை நம்ம KA பை L இன்டு டெல்டா T பார்த்தோம்ல. இங்க ஒரு டிஃபரன்ஷியல் ஃபார்மேட் குடுத்துருக்காங்க. மைனஸ் KA dt பை dx. H என்னது? H தான் தெர்மல் கரண்ட் அதாவது ஹீட். ஓகே. நெக்ஸ்ட் இதுல வந்து அவங்க டைமென்ஷன் எதுவும் குடுக்கலையா? பாயிண்ட்ஸ் டு பாண்டர். Pressure of fluid is not only exerted on the wall. Pressure exists everywhere in a fluid. Any layer of gas inside the volume of container is in equilibrium because the pressure is same on the both sides of the layer. Pressure on the wall தான் நம்ம எப்பவுமே கால்குலேட் பண்ணுவோம். பட் ஆக்சுவலி லிக்விட்ல ப்ரெஷர் வந்து என்டையர் வால்யூம்ல இருக்கு. நம்மளுக்கு ப்ரெஷர் ஆன் வால் தான் யூஸ் ஆகுங்கிறதுனால தான் நம்ம அதை மட்டும் கால்குலேட் பண்றோம். சரியா? நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் போன்ற என்னது? We should not have an exaggerated idea of the intramolecular distance of a gas. Sorry, intermolecular. எக்ஸாஜரேட்டட்னா நம்ம பெருசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலி மீன் ஃப்ரீ பாத்துக்கும் லைக் வாட் இஸ் டிஃபரெண்ட் இஸ் மீன் ஃப்ரீ பாத் விச் இஸ் இன் த கேஸ் இஸ் 100 டைம்ஸ் த இன்டர்டாமிக் டிஸ்டன்ஸ் அண்ட் 1000 டைம்ஸ் தி சைஸ் ஆஃப் அதாவது என்ன அர்த்தம்னா நம்மளோட மீன் ஃப்ரீ பாத் அப்படிங்கிறது இருக்குல்ல ஆக்சுவலி அது 2 ஆட்டம் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் மாதிரி 100 டைம்ஸ் வருது. அந்த டிஸ்டன்ஸ் மாதிரி 100 டைம் வருதுன்னா அது வந்து ஒரு ஆட்டமோட டயமீட்டர் மாதிரி 1000 டைம்ஸ் வருது. ஓகே. நெக்ஸ்ட் என்னது? லா ஆஃப் ஈக்விபார்ட்டிஷன் எனர்ஜி. லா ஆஃப் ஈக்விபார்ட்டிஷன் எனர்ஜியில வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா என்னதுன்னா ஈச் வைப்ரேஷனல் மோட் கிவ்ஸ் 2 நாட் 1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி மோட் கரஸ்பாண்டிங் டு எனர்ஜி. ஸோ இது வந்து இதுல மெயின்ஸ்ல நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஒவ்வொரு வைப்ரேஷனல் மோட் ஆஃப் எனர்ஜிக்கும் 2 வருது, 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வருது. ஒன்று கிடையாது, 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வருது. இதுக்கு ஒன்று கைனடிக், ஒன்று பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே. Next, molecules of air in a room do not fall and settle on the ground due to gravity because of their high speeds and incessant collisions. In equilibrium, there is a very slight increase in density at lower heights, like an atmosphere. The effect is small. ஓகே. இது வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் பாயிண்ட். அதை விடுங்க. நெக்ஸ்ட் போவோம். ஆவரேஜ் ஆஃப் இது எப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்றது? இதுல என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி ஈச் வெலாசிட்டி ஸ்கொயர் பண்ணிட்டு அதோட டோட்டல் ஆவரேஜ் எடுக்கிறாங்க. இந்த செகண்ட் கேஸ்ல செகண்ட் ரெப்ரசன்டேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க? பிராக்கெட் இன்னொரு கிரேட்டர் தன் லெஸ் தன் ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? அது என்னது? அது ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்கொயர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 2 3 வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 3 பண்றாங்க. அது என்னது? 9 பிளஸ் 4 பிளஸ் 1 14 பை 3. செகண்ட் கேஸ்ல என்ன பண்றாங்க? 1 பிளஸ் 2 பிளஸ் 3 டிவைடட் பை 3 ஹோல் ஸ்கொயர் பண்றாங்க. அது என்ன வரும்? 4 வரும் ஆன்சர். ஓகே. ஸோ ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னு இந்த எவ்விதமான ரூலும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஓகே. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டைமை விட ஆல்வேஸ் வந்து என்ன ஆகும்னா இந்த ஸ்கொயர்டு ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னோட வேல்யூ செகண்ட் ஒன்னோட அதிகமாக இருக்கும். ஓகே. ஓகே ஃபைன். இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஈஸி தான். நான் சில கொஷின்ஸ் மார்க் பண்ணி தரேன் ஒவ்வொன்றுத்தையும். அந்த கொஷின்ஸ் எல்லாம் என்சிஆர்டி புக் பேக்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஏன் இந்த சாப்டருக்கு நான் பெருசா ஸ்லைட்லாம் ப்ரிப்பேர் பண்ணலன்னா இதுக்கு என்சிஆர்டி ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தான் ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ இதில் நீங்கள் வந்து இப்போ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட்ஸ் ஆஃப் நியான் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆர் 24.57 அண்ட் 21 இது சிம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள். நீங்கள் 10.3 ப்ராக்டிஸ் பண்ணணும். 10.4 கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? இதுக்கப்புறம் 10.56 எல்லாம் சிம்பிள் தான். 10.17 இருக்குல்ல அது ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். 10.19 ப்ராக்டிஸ் பண்ணணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் முன்னாடி கூட சொல்யூஷனாவது பார்த்து கற்றுக்கங்க. 10.20 நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் கூலிங்ல வந்திருக்கு. அதுவும் கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? நெக்ஸ்ட் 11.4 ப்ராக்டிஸ் பண்ணணும். 11.7 ப்ராக்டிஸ் பண்ணணும். வேற வந்து 11.8 இந்த சாப்டர் ரொம்ப ஸ்மால் தான் அதனால அது ஓகே. நெக்ஸ்ட் வந்து நீங்க 12.4 12.5 12.9 அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த 12.3 இந்த கிராஃப் கொஸ்டின்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெரியுதா? டெம்பரேச்சர் 2 இஸ் லெஸ் தென் டெம்பரேச்சர் 1 இப்போ தான் நம்ம பார்த்தோம். எப்படி நம்ம மோர் டிவியேஷன் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர் பார்த்தோம் இல்லையா? அண்ட் இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர் ப்ளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட டஃபாக இருக்கலாம். நீங்க பார்த்து ப்ராப்பராக சால்வ் பண்ணி பார்க்கணும். இதுக்கு நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன் இந்த கிளாஸ்ல. அடுத்த கிளாஸ்ல அதோட ஆன்சர்லாம் பார்க்கலாம். ஓகே.
ஓகே ஃபைன். ஹேவ் அ குட் டைம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். சரியா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் மெயின்ஸ் எக்ஸாம். எக்ஸ்கியூஸ் மீ சார்.